ஐந்தாம் இடத்தில் சனி இருந்தால், இப்போ சனிங்கிறத நம்ம யோசிச்சு பாருங்கள். ஐந்தாம் இடத்துல சனி வந்தால் என்ன பண்ணும்? ஐந்தாம் இடம் சிந்தனை தானே. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக எப்போதுமே சிந்தனை பண்ண மாட்டீங்க. சுக்கிரனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். சனி இருந்தால் இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு நினைப்பாங்க. பல பேர்கள் வந்து நம்ம என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு எதிரான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பாருங்களேன், இதுதான் நடக்க போதும்பாங்க. அவங்க கணிப்பு கரெக்டாக தான் வரும். அவங்க அதுக்கு முன்னாடி கொடுக்குற இல்லஸ்ட்ரேஷன் சைட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஆனால் முடிவு மட்டும் அவங்களுக்கு எகென்ஸ்டாக மாறி போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் இந்த நெகட்டிவ் சிந்தனைகள் இருக்கும். எது பண்ணாலும் நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம், ஆனாலும் மட்டும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஐந்தாம் இடத்துல பொதுவாக சனி இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து சிந்தனைகள் வந்து தடம் புரள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன தான் தெளிவாக யோசித்தா கூட முடிவுகள் வந்து தவறாக போகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த புத்திர பேர் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை எடுக்கிறோம்ல, அந்த புத்திர பேருக்கும் அதிக அளவுக்கு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அப்போ ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விசேஷமாக இல்லை. அதை எந்த கிரகங்கள் பார்த்தா கூட சரி, ஐந்தாம் இடத்துல பொதுவாக சனி இருக்கிறது வந்து பொதுவாகவே பாவக்கிரகங்கள் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது நல்லது இல்லைங்கிறாங்க. அதனால் சனி இருக்கிறது மிகப்பெரிய அளவுக்கு எந்த வகையிலும் ஒரு நல்ல பலனை கொடுக்காதுங்கிறத நம்ம தெளிவாக முடிவு எடுத்துக்கலாம்.